ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமாங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எவன் ஒருவன் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நிலை நிற்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவானோ. நம்ம ஆண்டவருக்குள்ளாக எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோங்க? ஆண்டவருக்குள்ளாக செபத்துல நம்ம நிலை நிற்கிறவர்களா இருக்கிறோமா? பரிசுத்தத்துல நிலை நிற்கிறவர்களா இருக்கிறோமா? நம்ம சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்படி தேவனுக்குள்ளாக நம்ம நிலை நிற்கிறோமோ அதே போல உலகத்திற்குள்ளாக நம்ம போகும் பொழுது அதுல பரிசுத்தத்திலும் உண்மையிலும் கீழ்ப்படிதலிலும் செபத்திலும் வேண்டுதல்களிலும் நம்ம உண்மையுள்ளவர்களாய் நம்ம நிலைத்திருக்கிறோமா? நம்மளே ஆராய்ந்து பார்க்கணுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்ப அப்படின்னா நீ ரட்சிக்கப்படுவ. ஆண்டவருடைய வருகை மட்டிலுமாய் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறோங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நாங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் நிலை நிற்காதபடிக்கு நாங்க இருக்கிறோமோ, எங்க செபத்திலையா இருக்கட்டும், எங்கள் வேண்டுதல்களையா இருக்கட்டும், எங்கள் பரிசுத்திலையா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படுகிறதுலையா இருக்கட்டும், எந்தெந்த காரியங்களில் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அப்பா நாங்கள் நிலை நிற்காதபடிக்கு சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோமோ அத்தனை காரியங்களிலும் என் தேவன் நாங்கள் நிலை நிற்கும்படியாக, நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இன்றைக்கு நம்ம செபிக்க போறோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கும் கூட ஆண்டவரே இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஐயா நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த காரியங்கள் தேவனுடைய பார்வையில் அப்பா நாங்கள் நிலை நிற்காதவர்களா இருக்கிறோமோ அத்தனை காரியங்களிலும் அப்பா நாங்கள் நிலை நிற்கும்படியாக, அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்போம். கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். God bless you. God bless you.